ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குழம்பு ரெசிபி தான். மோர் குழம்பு வெண்டைக்காய் வச்சு இன்றைக்கி எப்படி மோர் குழம்பு செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசியை வந்து சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுக்கணும். குறைஞ்சது 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பிளேட்டில் காமிக்கிற எல்லா பொருளையும் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். கைப்பிடி அளவு வந்து தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். நான் 4 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து 3 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கணும். நான் பெரிய சைஸ் இருக்கிறதுனால 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் இருந்தால் நீங்கள் வந்து 5 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. அடுத்து சுண்டு விரல் சைஸ்க்குள்ளே இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா பருப்பும் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ வந்து பருப்பில் சேர்த்த தண்ணியே போதுமான அளவு தான். இது எல்லாமே நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சி வச்சு தான் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 200 ml வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ இந்த தயிர் பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். தயிர் கடையிற மத்தில் வந்து நல்லா சிலிப்பி எடுத்துக்கோங்க. அடுத்து வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதக்கி எடுக்கணும். இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறேன். இது குறைஞ்சது 10 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்தளவு சுருங்கி வந்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த ரெசிபிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகமும் சேர்த்துக்கிட்டு கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து 5லேருந்து 8 வந்து சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். சிட்டிகை பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது வந்து எண்ணெயிலே வதங்கி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கி வந்தால் போதும். இந்த வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக சிட்டிகை அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போ மோர் குழம்புனாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த விழுதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். இந்த விழுது ஃபுல்லாக வந்து இந்த மசாலாஸில் இறங்கணும். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படி இல்லாட்டி கரெக்டாக இருந்ததுன்னா உப்பு போட தேவையில்லை. அடுத்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த வெண்டைக்காயில் இறங்கணும். ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த தண்ணி வற்றிட்ட பிறகு நம்ம வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துப்போம். ஸோ தண்ணியை சேர்த்துட்ட பிறகு நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும். மசாலாஸ் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். இந்த டைமில் நம்ம வந்து மிக்சியில் தயிர் வந்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். தயிர் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ தயிர் சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேணாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பீட் பண்ணி வச்சுருந்தா தயிர் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இல்லைனா வந்து திரிஞ்சிட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம இது ஒரு கொதி வந்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும்.
ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவு வந்து சேர்த்துங்க. நீங்க வந்து திக்கா சாப்பிடுவீங்கன்னா, மினிமலாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா வேணும்னா, நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஃபைனலா கொத்தமல்லி வந்து கார்னிஷ்க்காக சேர்த்துட்டு, நம்ம ஒரு கலர்ன்னு கிளறி விட்டுறலாம். ஸோ வீட்லயே வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து மோர் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்த்தோம். உங்க வீட்ல எந்த காய்கறியும் இல்ல, ஒன்லி வெண்டைக்காய் தான் இருந்ததுன்னா, டக்குனு நீங்க வந்து மோர் குழம்பு வந்து செஞ்சுருங்க. வெண்டைக்காய் கூட தேவையில்ல. தயிர் மட்டுமே இருந்தாலும் நீங்க வந்து இந்த மோர் குழம்பு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மோர் குழம்புல சைட் டிஷ்ஷா என்ன வச்சு சாப்பிடலான்றத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. என்னோட பர்சனல் ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல வச்சு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு. இது ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினரா இருக்கவங்க கூட இந்த ரெசிபிய வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல டிஃபரண்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.